நேற்று ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி பல ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. தற்போது தடுப்பு காவலில் உள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கின் 3வது சந்தேக நபராக நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் பெயரிடப்பட்டுள்ளார். அஜர்பைஜானின் கட்டுப்பாட்டில் உள்ள நக்ஷிவன் பிராந்தியத்தை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சு நேற்று இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரானின் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி கமெனியின் மறைவுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக சர்வஜன பலைவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜயவீர ஈரான் தூதரகத்திற்கு சென்றுள்ளார். போலி உறுதிப்பத்திரங்களை தயாரித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட பெண் சட்டத்தரணி ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று 12 வருட கால சிறை தண்டனை விதித்துள்ளது. பாணந்துறை பலான மத்திய ஊழல் ஒழிப்பு செயலணியின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். இஸ்ரேலின் பிரதான விமான நிலையமான பென்கொரியன் விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை கடற்பரப்பை மீறி சர்வதேச கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மற்றும் வவுனியாவில் மின் விநியோகத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் நேற்று மின்சாரம் தடைப்பட்டதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் அமெரிக்க தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கிய ஈரானிய கப்பலில் இருந்த 84 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.